மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, பயப்படாதீர்கள். ஆமென் ஆமென். ரட்சிப்பு அவசியம். ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பயம் போயிடும். ஹalleluya. ஆமென். எனக்கு அது வருமோ, எனக்கு இது வருமோ, எனக்கு இந்த பிரச்சனை வருமோ, அப்படி கிடையாது. ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வந்தா, ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நடக்கிற காரியம் பயம் ஒண்ணு விட்டு போயிடும். ஹalleluya. உனக்கு பயம் போகணுமா? மரண பயம் விட்டு போகணுமா? உன் வாழ்க்கை குறித்த பயம் போகணுமா? உனக்கு இருக்க எல்லா பயங்களும் போகணுமா? ஒரு காரியம் மோசே ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, பயப்படாதீர்கள். ஆமென். ஹalleluya. நீங்க பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். நீங்க பயப்படாம இருக்கணும்னா, பயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு வேணும். ஹalleluya. தெய்வ சகலாட்டி நம்மோடு கூட இருக்காங்க. தெய்வம் நம்மோடு நம்ம ரட்சிக்கப்படணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட கிடைக்கிற ஃபர்ஸ்ட் காரியம் உங்களுக்கு பயம் ஒண்ணு விட்டு போயிடும். ஹalleluya. உங்களுக்கு பயம் வருது, மரண பயம் வருது, உங்க வாழ்க்கை குறித்து பயம் வருது, எல்லா சூழலுக்கு குறித்து பயம் வருது, நோயை குறித்து பயம் வருது, எல்லா அது இது எல்லா குறித்து பயம் வருதுன்னா அப்ப நீங்க யோசிக்கணும். நீங்க யோசிக்கணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா என்று யோசிக்கணும். ஹalleluya. உங்களுக்கு பயம் வந்தா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வம் சொல்ற காரியம், நீங்க பயம் வந்தா யோசிக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் தெய்வத்தை நான் விசுவாசிக்கிறேன்னா, நான் தெய்வத்தோடு கூட நான் வாழ்றேனா, நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், நீங்க யோசிக்கணும். ஹalleluya. ஆமென். ரட்சிப்பு யாரால பெற முடியும்? இயேசுனால் மாத்திரம் தான். இயேசு விசுவாச ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு வந்தா ஃபர்ஸ்ட் பயம் ஒண்ணு விட்டு போயிடும். ஹalleluya. ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் இன்றும் ஜீவிக்கிற தெய்வம். ஹalleluya. நாம் தொழுது கொள்கிற தெய்வம் அவர் இன்றும் ஜீவிக்கிற தெய்வம். அவர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம். ஹalleluya.